தீப வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் வழக்கு விசாரணை சம்பந்தமாக தற்போது தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. நீதிபதிகள் வருகை தந்திருக்கிறார்கள். காலையிலேயே இந்த விசாரணை முழுவதுமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது பரபரப்பாக நடைபெற்றது. குறிப்பாக நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அத்தனை விஷயங்கள் சம்பந்தமாகவும் இந்த வழக்கினுடைய அந்த வாத பிரதிவாதங்களை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டனர். குறிப்பாக சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலை உச்சியிலே கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான சர்ச்சை பெரும் கொந்தளிப்பாக மாறிய நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பதும் ஒரு சர்ச்சைக்குரிய தீர்ப்பாக மாறியிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியினர் அந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழக அரசு சார்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மேல்முறையீடு விவகாரத்தில் தான் பல்வேறு தரப்பினுடைய அந்த நியாயங்கள் கேட்கப்பட்டது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் எதற்காக CISF வீரர்களை களத்தில் இறக்கினீர்கள், சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான அந்த பிரச்சனைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது, நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று அவர்கள் சார்பிலே தெரிவிக்கப்பட்டது. அதே போல அங்க இருக்கக்கூடிய தர்கா சார்பிலே வழக்கறிஞர் ஆஜரானார். அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையிலேதான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. எனவே அதனை மறு ஆய்வு செய்ய வேண்டும். அந்த இடத்தில், அதாவது மலை உச்சியில் தர்காவுக்கு அருகில் தீபம் விளக்கு ஏற்றினால், அதாவது கார்த்திகை தீபத்தினுடைய அந்த விளக்கேற்றக்கூடிய நிகழ்வு நடைபெற்றால் அது எதிர்காலத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. அதே போல இந்து அமைப்புகள் சார்பில் மனுதாரர்கள் பல்வேறு விஷயங்களை வைத்தார்கள். அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பு அங்குதான் மலையினுடைய உச்சியில் தான் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகுதான் இதிலே சில மாற்றங்கள் வந்தது. அதனால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய பழைய இடத்திலேயே தீபம் ஏற்ற விருப்பப்படுகிறோம். அதற்காகத்தான் அங்கு தூபத்திற்கு அந்த தீபம் ஏற்றுவதற்காகத்தான் தூண் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தூணிலே நாங்கள் மீண்டும் விளக்கேற்ற ஆசைப்படுகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு தர்கா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது வெறும் எல்லைகள் தான், அது விளக்கு வைப்பதற்கான அந்த இடம் கிடையாது. விளக்கு வைப்பதற்கான இடம் என்பது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிறது, அதற்கு அருகிலேயே தான் தீபம் ஏற்ற வேண்டும். அதுதான் கடந்த 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது என்று அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறு 3 தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நீதிபதி இடையே சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக ஒரு தரப்பினர் விரும்பக்கூடிய அந்த மத சடங்குகளை, அவர்களது சம்பிரதாயங்களை செய்வதற்கு மற்றொரு மதத்தினர் மற்றொரு தரப்பினர் தடையாக இருந்தால் அது அவர்களுக்கு மனசங்கடத்தை கொடுக்காதா? 2 தரப்பினரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் தானே அது ஒரு மத நல்லிணக்கமாக இருக்கும். இப்படி ஒருவருக்கொருவர் போட்டியாக இருந்தால் அதில் எப்படி மத நல்லிணக்கம் இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலேதான் நீதிபதிகள் தொடர்ந்து அனைத்து வாதங்களையும் கேட்டு முடித்துவிட்டு விசாரணை நிறைவு பெற்றது. சுமார் 1.5 மணி நேரம் இந்த விசாரணை காலையிலே நடைபெற்றது. 3 தரப்பிலும் விவாதங்கள் முழுமையாக முடிவுற்றது. அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை அவர்கள் காட்டி பேசியிருந்தார்கள். எனவே நீதிபதிகள் இந்த இடைக்கால தீர்ப்பை ஒத்திவைப்பதாகவும் நாங்கள் மதியத்திற்கு பிறகு தீர்ப்பு கொடுக்கிறோம் என்றும் சொல்லியிருந்தார்கள். எனவே தற்போது மீண்டும் நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது.